Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்க கேட்போமானால், இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். ஆகாப் என்கிற ஒரு மனிதனை இங்கே பார்க்கிறீர்கள். ஆகாப் ஒரு நிலத்தை விரும்பி அதை வாங்க கேட்க போன பொழுது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் சொன்னான், இந்த நிலத்தை உனக்கு நான் விற்க மாட்டேன். இந்த ஆகாபுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாறுத்தரம் கிடைத்தவுடனே வேதம் சொல்லுது, அவன் மனம் சலித்து விசனமாகி தன் வீட்டுக்கு திரும்பி, அந்த மனசலிப்பு வந்ததனால அவன் என்ன செய்யவில்லையாம்? சாப்பிடவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யல? சிலர் சொல்லுவாங்க உபவாசம். நோ, விரும்பினது நடக்காததுனால சிலர் மனசலிப்பின் நிமித்தம் என்ன செய்ய மாட்டாங்க? That's not called fasting. அது ஃபாஸ்டிங் அல்ல. நான் நினைச்சது எனக்கு வரலையே, நான் நினைச்சது எனக்கு நடக்கலையே, நான் விரும்பினது எனக்கு வரலையே, நான் எதிர்பார்த்தது எனக்கு நடக்கலையே. இந்த ஆகாப் வீட்டுக்கு போய் சாப்பிடாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து கொண்டிருந்தானா. சிலர் வீட்டுக்குள்ள மனம் சலிப்பு வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. வேலை முடிஞ்சு வந்தோடனே தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். பிகாஸ் தே ஆர் வெரி சலிப்பு வந்துருச்சு. ஐயா, ஆண்டியா இருந்தியே, ஒரு வெள்ளிய டிராவர்ல தேடி எடுத்தியே, உண்டியலை உடைச்சி 50 காசை பொறுக்கி சாப்பிட்டோமே ஒரு நாள்,
அந்த நாளிலே உன் தேவனை நீ கருத்தாய் தேட வேண்டும் என்கிற ஒரு நினைவு, ஒரு யோசனை இருந்ததே. அந்த யோசனை இப்பொழுது எங்கே? கர்த்தர் மேல் உனக்கு ஒரு சலிப்பு வந்து விட்டதா? சலிச்சு போயிருச்சா? வீட்டுக்கு போய் படுத்து கொண்டான். படுத்தது மாத்திரமல்ல, தன் முகத்தை திருப்பி படுத்துக் கொண்டான். யாருடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன். பிள்ளைகள், வாலிபர்கள், அப்பா அம்மா தனக்கு விரும்பினதை செய்யலன்னு சொன்ன உடனே இப்படிலாம் செய்வாங்க. தன் விரும்பினவனை திருமணம் பண்ணி வைக்கலனா இப்படி செய்வாங்க. தன் விரும்பின காரியம் நடக்கலனா இப்படி செய்வார்கள் சில. இதற்கு பெயர் மனம் சலிப்பு. விரும்பினது நிறைவேறாததினாலே வந்த சலிப்பு. ஐயா, நீங்கள் விரும்பினது தப்பில்ல. நீங்கள் விரும்பின காரியம் தேவ சித்தமா? Before you desire for something, make sure that is the will of God. நீங்கள் ஒரு காரியத்தை விரும்புவதற்கு முன்பாக அது தேவ சித்தமா என்பதை பகுத்து அறிந்த பின்பு அதை விரும்புங்கள். காரணம், தேவ சித்தம் இல்லாததை விரும்பினால் நிறைவேறாத பொழுது தேவன் மேல் என்ன வரும்? மனம் சலித்து போவீர்கள். நம்பர் 2, ஏன் மனம் சலிப்பு வருகிறது? நான் சொன்ன மாதிரி நடக்கலனா, எல்லாரும் சொல்லுங்க. ஒரு சிலர்லாம் சொல்லிட்டாங்கன்னா அது நடந்தாகணும். ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட உடனே மனம் சலித்து போய் விடுவார்கள். இத்தனை மணினா இத்தனை மணி, இந்த நாள்னா இந்த நாள், இது நடக்கணும்னா இது நடக்கணும். நடக்கலையா என்ன வரும்? என்ன வரும்? பேசுங்க சபையார், என்ன வரும்? நான் சொன்னது நடக்கணும். அது நடக்கலைன்னா மனசலிப்பு. That's the second reason. உதாரணமாக யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 3ஆம் வசனம், இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். ஐயா, நான் சொன்ன மாதிரி நடக்கல, என் ஜீவனை என்னை விட்டு எடுத்துருங்க. எனக்கு ஒரே கோபமாயிருக்கு, எனக்கு ஒரே விசனமாயிருக்கு. நீங்க தானே என்னை போய் தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன், ஆனா அது நடக்கல. என்னை அவமானப்படுத்திட்டீங்களா? என்னை வெட்கப்படுத்திட்டீங்களா? நான் சொன்ன டைமுக்கு சொன்ன நாள்ல நடக்கலையே, எனக்கு உங்க மேல ஒரே கோபமா இருக்கு. பேசாம என் உயிரை எடுத்துருங்க. தொடர்ந்து, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். சாகிறது நல்லதாயிருக்கும் என்றார். 4ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். யோனா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனியுங்கள். நீ எரிச்சலா இருப்பது உனக்கு நல்லதோ என்றார். ஆண்டவர் கேட்கிறார் யோனாவை பத்தி, உனக்கு ஏன்பா எரிச்சல் வருது? நல்லதா உனக்கு? நீ சொன்ன மாதிரி நடக்கணுமா? நீ பிளான் பண்ண மாதிரி நடக்கணுமா உன் லைஃப்ல? ஏன்னா ஏதாவது கொஞ்சம் மாத்தினா உனக்கு கோவம் வந்துருமா? உனக்கு என் மேல சலிப்பு தன்மை வந்துருமா? நீ எரிச்சலா இருப்பது உனக்கு நலமா? ஐயா, நம்முடைய தேவனுக்கு அல்பா ஒமேகா என்று பெயர். அவர்தான் துவக்குகிறவர், அவர்தான் முடிக்கிறவர், அவர்தான் வரைபடங்களை வரைகிறவர். என்ன காரியம் எந்தெந்த காலத்தில் நடக்கணுமோ அதின் காலத்தில் அதின் காரியத்தை நேர்த்தியாயும் செம்மையாகவும் செய்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படி ஆராதிக்கிறவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா.
I told you, கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் முக்கியமானதை பேசிக் கொண்டிருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா. யோனா, நீ எரிச்சலா இருப்பது உனக்கு நல்லமா? வாசியுங்கள் தொடர்ந்து. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் கோபிச்சு கொண்டு நகரத்தை விட்டே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு ஒரு குடிசையை கட்டிக்கிட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். நான் சொன்னது நடக்கிற வரைக்கும், நான் விரும்பினபடி நடக்கிற வரைக்கும் நான் போய் குடிசையில் உட்காந்துக்கிறேன். என் வீட்டில் உட்காந்துக்குவேன். நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கு. நான் ஊழியம் செய்ய மாட்டேன். நான் கர்த்தரை தேட மாட்டேன். நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் பைபிள் படிக்க மாட்டேன். யோனா சொல்கிறான், நான் சொன்னது நடக்கிற வரைக்கும் இந்த குடிசை விட்டு நான் போக மாட்டேன். கோபம், விசனம், மனம், சலிப்பு. நான் சொன்னா நடக்கணும், நான் பிளான் பண்ணா நடக்கணும். ஏன் மாத்தினா உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா? ஐயா, வாழ்ற வாழ்க்கை அவர் போட்ட பிச்சை அல்லவா? வாழ்ற வாழ்க்கை அவருடைய இரக்கத்தின் பெயரில் அல்லவா? என்னங்க பெரிய நீதிமான்களை போல கர்த்தர்கிட்ட நம்ம பேசுறோம். இது ஒன்று நடக்கலைன்னா உடனே அவர் மேல ஒரு பெரிய சலிப்புத்தன்மை வந்துருமா? 3 நாள் அதிகாலை ஜெபம் பண்ணி 4வது நாள் அற்புதம் நடக்கலைன்னா நீ 4வது நாள் போர்வையை போத்தி தூங்குவியா? ஆராதனைக்கு நேரத்தோடு வந்து சில அற்புதம் நடக்கலைன்னா நீ உனக்கு விரும்பின நேரத்தில் ஆலயத்துக்கு வருவியா? உனக்கு ஒரு மனம் சலிப்பு தேவன் மேல வந்துருச்சா? 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 வந்துட்டா கவனம். யோனாவை போல உங்கள் வாழ்க்கையில நான் சொன்னா அதை நடக்கணும் என்று நினைத்தீங்க என்றால் கர்த்தர் உங்களை உடைச்சி உடைச்சி உருவாக்குவார். ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை மாத்தினது தேசத்துக்காக அல்ல, யோனாவை உடைப்பதற்காக. டு பிரேக் ஜோனாஸ் கேரக்டர். நான் ஒன்று பிளான் பண்ணா ஒன்று சொன்னா நடக்கணும். இது என்ன கேரக்டர்? கர்த்தர் உடைத்தார். தம்பி, ஏன் நடந்துகிட்டே இருக்க? உட்காரு சீக்கிரமா. கர்த்தர் உடைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவனை உடைச்சி ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி ஆகும் வரை அவனை கர்த்தர் புடமிட்டு கொண்டே இருக்கிறார். நான் கர்த்தர், நான் சொன்னதை நிச்சயமாய் செய்வேன், திட்டம் பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஆனால் நம்முடைய காலங்கள் எல்லாம் யாருடைய கையில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தாவீது அதுதான் சொல்றாரு, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் விரும்புகிற டைம்ல விரும்புகிற நேரத்தில் எனக்கு அவர் அதை செய்வார். செய்யலனா எனக்கு என்ன வரக்கூடாது? கோவம், சலிப்புத்தன்மை. நான் போய் குடிசையில் உட்காந்துக்குவேன், நான் வரமாட்டேன், நான் சொன்னது நடக்கிற வரைக்கும் நான் பார்ப்பேன். இதெல்லாம் ஒரு மன சலிப்புத்தன்மையினால் உண்டாகிற சுபாவங்கள். 3வது, தேவன் மேல் எப்படி விசனம் வருகிறது அல்லது மன சலிப்புத்தன்மை வருகிறது? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாக இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்கள் ஜீவனையே கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவர்களோட பேசி, அருமையானவர்களே, அதிகமான வேலை சலிப்பு தன்மையை உண்டாக்கும். எழுதிக் கொள்ளுங்கள். 3வது, அதிகமான வேலை சலிப்பு தன்மையை உண்டாக்கும். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு ஒரு கட்டளையை நியமித்தாரு. 6 நாள் வேலை செய்யுங்கள், 1 நாள் ஓய்வு எடுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள்.
6 நாள் வேலை, 1 நாள் ஓய்வு. ஆனால் இந்த எகிப்தியன் பார்வோன் 7 நாளும் அவர்களை வாதித்து வேலை செய்ய வைத்தான். 7 நாளும் வேலை செய்து 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 பணம் சம்பாதிக்க ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சபைக்கு வராமல் வேலை செய்து அதிக வேலையை செய்தவர்களின் நிமித்தம் வாழ்க்கை என்ன அனுச்சாங்க? சத்தமா பேசுங்க. என்னவானுச்சான்? கசப்பானினதான். படிங்க அந்த வார்த்தையை மட்டும். சாந்தும் செங்கல்லும் ஆகிய இவைகளை செய்யும் வேலைகளினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலைகளினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். இரவும் பகலும் வேலை செய்ய வச்சு தன் ஜீவனை என்ன வாக்கினானாம் பார்வோன்? கசப்பாக்கினார்கள். பேச மாட்டீங்களா சபையார்? என்ன வாக்கினான்? வாழ்க்கைய நினைச்சாலே ஒரு கசப்பா இருக்கு. காரணம் அதிக வேலை. என்னத்துக்கு இந்த வேலை? பார்வோன் எதுக்கியா இவ்வளவு வேலை வாங்குறான்? உலகத்தான் ஏனையா இவ்வளவு வேலை செய்கிறான்? எதற்கு? ஒன்றை கட்ட. எதை கட்ட தெரியுமா? பார்வோனுடைய நகரத்தை கட்ட. பார்வோன் நகரத்தை கட்ட இஸ்ரவேல் ஜனங்களை இரவும் பகலும் வேலை செய்ய வைத்தான். இவன் சம்பாதிச்சு இவன் வேலை செய்து கொடுத்தது நிமித்தம் பார்வோன் எகிப்தியன் தன் நகரத்தை கட்டினான். நீங்கள் 11வது வசனத்தை படிங்க, விளங்கிக் கொள்வீர்கள். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் சூப்பர்வைசர்ஸ் வச்சார்களாம். என்ன செய்ய? வேலையில இன்னும் ஒடுக்க, இன்னும் டைம் எடுத்து வேலை செய்ய வைக்க சூப்பர்வைசர்ஸ் வச்சு அதிகமாய் வேலை வாங்கினானாம். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம். ஐயா, யாருக்காக? சத்தமா சொல்லுங்க. யாருக்காக? பார்வோனுக்காக பித்தோம் ராம்சேஸ் எனும் பண்ட சாலை பட்டணங்களை கட்டினார்கள். இந்த பித்தோம் ராம்சேஸ் என்ற பட்டணம் யாருடைய பட்டணம்? யாருக்காக இதை கட்டுகிறார்கள்? இவ்வளவு வேலை செய்ததும் யாருக்காக? யாருடைய கோபுரத்தை கட்ட? ஆனால் இஸ்ரவேலருக்கு ஒரு கட்டளை. 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் கர்த்தருடைய சமூகத்திலே ஓய்ந்திருக்க வேண்டிய நாள். கையை நல்ல உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அந்த நாளிலும் நீ வேலை செய்ய போனால் உன் வாழ்க்கை என்னவாக மாற ஆரம்பிக்கும்? சத்தமா பேசுங்க. லைஃபே கசப்பா மாறிடுமாங்க. கர்த்தருடைய நாளில் போய் வேலை செய்ய துணியாதிருங்கள். எத்தனை கோடி பணம் வந்தாலும் அந்த நாள் கர்த்தருடைய நாள். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா 3 முறை. இதை போய் தயவு செஞ்சு வீட்டில் சொல்லுங்க. இந்த சத்தத்தோடு சொல்ல வேண்டாம், நல்ல ஜெய கம்பீரமான சத்தத்தோடு சொல்லுங்க. நம்பர் 1, அந்த நாள் கர்த்தருடைய நாள். அது கர்த்தருக்கு மட்டும்தான் சொந்தம். ஒரு அல்லேலூயா போடுங்க, நல்ல கையை உயர்த்தி. இந்த நாள்ல போய் ஒருத்தன் வேலை செய்ய போனானா அவன் லைஃபே என்ன ஆகுமா? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, எல்லாமே கசக்குமா? தான் பைபிள் சத்தியம் இதுதான் போதிக்குது. மிகுந்த ஜாக்கிரதையாய் இந்த நாளில் கர்த்தருடைய நாள் நீ எண்ணி அதை கனம் பண்ண வேண்டுமா? ஒருத்தன் இந்த நாளை கனம் பண்ண வேண்டுமா? ஐயா, சண்டே யார் நாள்? சகோதரி சொல்லுங்கள், இந்த சண்டே யாருடைய நாள்? ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் இந்த கர்த்தருடைய நாளை குறித்து இதை எப்படி ஆசரிக்கணும்னு பைபிள் சொல்லி தருது. படிங்க. 58 கடைசி வசனம் நம்புறேன். 13ஆம் வசனம். 13.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, நல்லா கேளுங்க, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. ஐயா, காலையிலிருந்து நீ என்ன செய்யக்கூடாது? சத்தமா பேசுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. அடுத்து, உன் காலை விலக்கி, உன் இஷ்டமான காரியத்தை செய்யறதுல இருந்து விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழிகளில நடக்காத, உன் சொந்த வழியா நினைக்க இருக்க கூடாது. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து, சொந்த கதையையும் பேசாமல் இருந்து, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று. அது என்ன நாள்? மனமகிழ்ச்சியின் நாள், மனசளிப்பின் நாள் அல்ல. உன் இஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு வருவதற்கு, கையாசைத்து காலாசைத்து நடந்து வருவதற்கு இது மனசளிப்பின் நாள் அல்ல. தூங்கி எழுந்திருச்சு தூங்கு மூஞ்சோடு வருவதற்கு இது மனசளிப்பினால் அல்ல, இது மனமகிழ்ச்சியினால். நாளைக்கு திங்கட்கிழமை காலைல 8 மணிக்கு பஞ்ச் காட் அடிக்கும் பொழுது எவ்வளவு வியாதி இருந்தாலும் எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் முக மலர்ச்சியோடு நீ வேலைக்கு போகிறாய். உன் உலக எஜமானனுக்கு பீத்தோம் ராம்சேஸ் என்ற பட்டணத்தை கட்ட உலகத்தானுக்கு வேலை செய்ய போக முடியுமானால் கர்த்தருடைய நாள்ல சந்தோஷமா புறப்பட்டு வா. மனமகிழ்ச்சியாவா, சந்தோஷமாவா, மனமகிழ்ச்சியோடு வா. சழிச்சுக்கிட்டு வராத, வராம இருக்கலாம். பாஸ்டர் ஊர்ல இருந்து வந்துட்டாரா வரலையா, வந்தா சர்ச்சுக்கு போவோம், வரலனா சர்ச்சுக்கு போக வேண்டாம். முட்டாள்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை. பாஸ்டருக்காக சபைக்கு வராத சகோதரா, if you are coming for pastor, better don't come. பாஸ்டர் ஒளிந்து போய் விடுவார் ஒரு நாள், கர்த்தர் ஒளிய மாட்டார். சபை ஒளிந்து போகாது. கர்த்தரை தேடி வா. இது மனமகிழ்ச்சி நாள்னு சந்தோஷமா கிளம்பி வா. காலையிலிருந்தே ஆயத்தமாக. ஈவினிங் சர்வீஸ்க்கு வர்றீங்களா, சனிக்கிழமையிலிருந்தே ஆயத்தமாகுங்கள். அவசரமா எடுத்து துணி அயன் பண்ணி அவசரமா குடும்பங்கள் கிளம்பி அவசரமா போ. பிரைம் மினிஸ்டரை பார்க்க எப்படி போவியா? 10 நிமிடம் லேட் ஆயிருச்சு, பிரைம் மினிஸ்டர் மன்னிங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன் கர்த்தர் அவ்வளவு கேவலமாய் போய்விட்டாரோ? இல்லை. இந்த நாளை கனமான நாளாய், மனமகிழ்ச்சியினாலாய் இந்த நாளிலிருந்து தேட அர்ப்பணியுங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. கவனமா இருங்க. வாழ்க்கை கசப்பா போயிரும், லைஃபே கசப்பாயிருமா. ஆண்டவர் நாள்ல ஆண்டவரை கனப்படுத்துறதுல கவனமா இருங்க. வேலை நாளா, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யும் நாள். ஓய்வு இருந்தா சபைக்கு வாங்க. அந்த அன்னைக்கு வேலை இல்லையா, இரவு கூட்டம் இருக்கா சபையில், வாங்க, தப்பு இல்லை, யாரும் கட்டாயப்படுத்த மாட்டோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கை வீசிக்கிட்டு வராத, அவசரமா வராத, போய் இன்னைக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போடுவோம்னு வராத. பெட்டர் டோன்ட் கம். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடாத பொழுதும், நீ எனக்கு சரியா பலி செலுத்தாத பொழுதிலும், நீ எனக்கு பலி செலுத்துன்னு நான் உன்னை என்ன படுத்தல, வருத்தப்படுத்தல. கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்தல. எப்படியாவது இன்னைக்கு போயிருவோம், எப்படியாவது தலையை காமிச்சிருவோம், எப்படியாவது சபைக்கு போயிருவோம். ஐயா, நீ சர்ச்சுக்கு வர்றதுனால கர்த்தருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உனக்குத்தான் அது ஆசீர்வாதம். ஆமென். நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குத்தான் கர்த்தாவே அது ஆசீர்வாதம். அந்த நாளை எப்படி கொண்டாடணுமா? மன சந்தோஷமா. காலையில் இந்த கெட் ரெடி, we are going to church today. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நாள். 5 மணி ஆராதனைக்கு 4:55 உள்ளே நுழைந்து கர்த்தர்
கர்த்தரை ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து சத்தியத்தை கேட்டு மனமகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போ. This is Lord's day. இது கர்த்தருடைய நாள். நாளையிலிருந்து ஓ நாள். இரவு வேலை செய்ய போறியா, பகல் வேலை செய்ய போறியா, முட்டி மோதி வேலை செய்ய போறியா, that's up to you. பட் கர்த்தருடைய நாள். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய நாள். ஒரு விசுவாசியே கர்த்தருடைய நாளுக்கு குறித்த நேரத்தில் குறித்த காரியத்தை கரெக்டா செஞ்சதை மனமகிழ்ச்சியா செய்யணும். ஊழியத்தை செய்யணும் மனமகிழ்ச்சியா. சலிச்சுக்கிட்டு ஊழியம் செய்தேனா, you better sit down in the church. உன்னை யாரும் வருத்தப்படுத்தல. கர்த்தரே சொல்றாரு, நீ பலி செலுத்தலன்னு நான் உன்னை வருத்தப்படுத்த மாட்டேன்பா. நீ வந்து என்னை தேடலன்னு நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்பா. ஏசாயா 43 வாசிங்களா இல்லையா? நான் உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். அதான் கர்த்தர். ஏன்னா இந்த நாளை நம்ம தான் கனம் பண்ணணும். வாழ வச்சவருக்கு நன்றி சொல்லணும். உயிர் தந்தவருக்கு நன்றி சொல்லணும். ஜீவனோடு இந்த வாரம் காத்தவருக்கு நன்றி சொல்லணும். இது கர்த்தருடைய நாள். நோ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உன் பிள்ளையினுடைய ஸ்கூல் படிப்பு காரியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டியே. கர்த்தர் காரியத்தில் ஏன் அலட்சியம் வருது? கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் ஏன் அலட்சியம் வருது? ஊழியம் இருக்கோ இல்லையோ, நீ ஒரு ஊழியத்துக்காக பொறுப்புல வெள்ளை சட்டை போட்டு வரையே, அவமானமா இல்ல? 5, 10க்கு 5:30க்கு 6க்கு உள்ள வரையே, இந்த வெண்வஸ்திரத்துக்கே அவமானம். ஏன் இந்த வாழ்க்கையிலே கர்த்தரை கனம் பண்ணாமல் போகிறாய்? உன் இருதயத்தில் ஒரு மன சலிப்பு வந்துருச்சு. மிகுந்த ஞானமா நடவுங்கள். இந்த நாள் பாஸ்டர் மோசஸ் நாள் அல்ல. இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் ஒரு மனிதனுக்காக நீ வர வேண்டிய நாள் அல்ல. இந்த நாள் கர்த்தருடைய நாள். கையை உயர்த்தி அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த நாள் உங்க நாள்னு அடிக்கடி நான் மறந்து போகிறத மன்னிச்சிருங்க ஐயா. நான் உங்களை கனம் பண்றதுல கனப்படுத்துவதில்லை. இந்த நாளில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஜெபம் பண்ண தொடங்குங்க. அர்ப்பணிப்பீங்க என்றால், உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் இரக்கம் செய்வாராக. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tasik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.